ஹலோ. ஹாய் டார்லிங், நான் பிரீத்தி பேசுறேன். ஹாய் பிரீத்தி டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், how are you? எப்போ இந்த பாம்பேல இருந்து? நான் ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். That's nice. நான் நேரா உங்க வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ, என் வீட்டுக்கா? ஏன்? இங்க வேண்டாமா? இங்க ஒரு மந்திரவாதி உட்கார்ந்து நான் படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். அப்ப எங்க மீட் பண்றது? ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்ணுவோம். ஐயோ, அங்க நான் வர லேட் ஆகுமே. நீ லேட்டா வந்தா கூட நான் ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. Okay. பை டார்லிங். இந்த பூசாரி கிட்ட நாம ஏதாவது போய் சொல்லிதான் எஸ்கேப் ஆனோம். அஜய் பழி வாங்கிடுச்சு. அந்த ஆவி கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? சாமி சரணமையப்பா. மச்சான், நான் மச்சான் இல்ல, ஐயப்பா. அடப்பாவி, என்னடா இது மாலை எல்லாம் போட்டு வந்து நிக்கிற? நம்ம கேங்கே இது பழக்கம் இல்லையடா. ஐயப்பா, ஐயோ, என் டெட் பாடிக்கு மாலை போற நிலைமை வந்துருக்கூடாது பாரு. அதுக்காக இந்த மாலை. சபரிகிரி வாசனே சரணமையப்பா. கோயில் ஆவிக்கு தான் இடம் இல்ல, ஆனா பாவி கடை உண்டு. நான் முன்னாள் பாவி, பின்னால் பக்தன். ஐயப்பன் என்னை நிச்சயம் காப்பாத்துவான். ஓ, இது அந்த மாதிரி மாலையா? ஓகே ஓகே. இந்த ஓல்டு பீப்பிள்லாம் சொல்லுவாங்களே, இதோ இந்த முள்ளால எடுக்கணும்னு, அது மாதிரி சக்தியால மடக்கறியா? இனிமேல் உன்னால என்ன தீண்டவே முடியாது. ஏன்னா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாமியே ஐயப்போ, ஐயப்ப சரணம், சாமி சரணம். எல்லாரும் தூங்குறாங்க. அமௌண்டோட எஸ்கேப் ஆயிர வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்குத்தான் ஏகப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் இருக்கே. இது உன்னுடைய கரண்ட் அக்கவுண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா? ஏனப்பா அப்படி கேட்கிறாய்? அதுக்கு இல்ல ஆத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குது. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா? நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன். ஓ, ஐ எம் சாரி. ஆமா, நீ ஜூனியர் ஆத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரை ஏமாட்டுகிறாய்? ஆத்தா, என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நான் என்ன ஆத்தா பண்ணுவேன்? படிச்சிருக்கேன், வேலை இல்ல, பசிச்சுது. அதான் கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாவோட ஜூனியர் ஆத்தான்னு சொன்னேன். உனக்கு கொடுக்கிற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க ஆத்தா. உண்மையில எனக்கு நல்ல மூளை இருக்குது ஆத்தா. நீ வேணா என்ன சோதிச்சு பாரு ஆத்தா. என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல். இங்கேயும் இன்டர்வியூவா? ஆத்தா, அம்மா என்றால் மம்மி, அப்பா என்றால் டம்மி. தஞ்சம் என்பது நீ கொடுப்பது, லஞ்சம் என்பது நாங்கள் கொடுப்பது. ஆசிரியர்கள் கேட்பது குருதட்சணை, அரக்கர்கள் கேட்பது வரதட்சணை. கூட்டமாய் இருப்பது ஒயின் ஷாப், காலியாய் இருப்பது புக் ஷாப். சட்ட
சட்டசபையில் நடப்பது ஃபைட்ஸ், சாவை தருவது எய்ட்ஸ், சிந்தித்தாள் வருவது மேட்டர், சீருடலை கெடுப்பது குவார்ட்டர், எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாத், என்றுமே முடியாதது தினத்தந்தி சிந்து பாத், கப்பலோட்டிய தமிழன் வஉசி, கப்பலோட்டாத தமிழன் மாபோசி, பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ், பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபரஸ், விதவை என்பவள் விதியின் சிரிப்பு, அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு, மன்னனின் ஆயுதம் வாழும் கேடயமும், மாமியாரின் ஆயுதம் கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும், தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சினாங்கோ, தண்டையார்பேட்டையில் சாராயம் காய்ச்சறாங்கோ. பக்தா சபாஷ், சரியான பதிலளித்தாய். நீதான் சொல்ற. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன், இதே மாதிரிதான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நானு. கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் முண்டியில் கை வைப்பதா? என்ன ஆட்டா பண்றது? இவங்க காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான் அலையிறானுங்க. நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீதான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே. அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன். உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா? எங்க கொடுத்திருக்கிற? 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார். கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும் கைகால் இல்லாம ஆகணுங்கிறியா? நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். போய் வா. ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டும் குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தானா ஆத்தாதான்பா. ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன். உழைத்து உன். என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டு? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன். உனை நினைந்தார்க்கு ஒரு துன்பம் இல்லையே, உனை மறந்தோர்க்கு ஒரு நாளும் இன்பம் இல்லையே. சரணமையப்பா. ஆனந்த் நீயா? ஆனந்த் இல்ல, இப்ப நான் சாமி ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். என்னால நம்பவே முடியலையப்பா. வால்மீகி திருந்தினார், ராமாயணம் பிறந்துச்சு. அருணகிரி திருந்தினார், திருப்புகழ் பிறந்துச்சு. இப்ப நான் திருந்திருக்கேன், உங்க புகழ் கொடிகட்டி பறக்க போகுது. ஆனந்த், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ திருந்தினா காசிக்கு வர்றதா வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதை நிறைவேற்ற நாளைக்கே நான் காசிக்கு புறப்படுறேன். ஆண்டவா. ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா, என் அப்பனை கொஞ்சம் திருத்தப்பா. ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா, என் அப்பனை கொஞ்சம் திருத்தப்பா. அத்தா, இன்னைக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இறந்த நாள். இறந்த நாளா? ஆமா, எங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்க. வாழ்த்தி பாடணுமா? Happy death day to you, happy Karmandra day to you, happy Yelavu day to you. हम आपके हैंड हूं, दुल्हन हमसे जाएंगे. என்ன இதெல்லாம்? Thank you னா ஆதி லாங்குவேஜ்ல சொல்றேன். தெரிஞ்சது. இருக்கிற லாங்குவேஜ்க்கு இந்தியாவுல அடிச்சுக்கிறானுங்க. இதுல ஆவி லாங்குவேஜ் வேறயா? அக்கா, மாமா பசியோட வந்திருக்காரு, சோறு போடுக்கா. போடுறதா? நம்ம வீட்ல எப்பவுமே பஃபே சிஸ்டம் தான். என்னது பஃபே சிஸ்டமா? எஸ், அக்கறை சூடு பாவா. எக்கடா? இதான் பஃபே சிஸ்டமா? அது என்னது டம்ளர்ல செவுப்பா? பிளட் ஜூஸ். பிளட் ஜூஸா? ஏ குரூப்பா பி குரூப்பா? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், மனுஷ ரத்தம் எல்லாத்தையும் கலந்து காக்டைலா வச்சிருக்கேன். பிளட் ஜூஸ் சாப்பிடுங்க தான். அடி பாவி, பேண்டா குடிக்கிற மாதிரி பிளட்ட குடிக்க சொல்றியே. அம்மா பேயம்மா, இன்னைக்கு நான் விரதம். என்னது இன்னைக்குதான் பேமெண்ட் வாங்கினேன், அதுக்குள்ள டமால் புடிங்கிற. கல்யாணம் ஆயிடுச்சுல, சம்பளத்தை பெண்டாட்டிக்கிட்டு தான் கொடுக்கணும். எங்க கொடுக்க விட்ட? அதுக்குள்ளதான் புடிங்கிட்டியே. பேய வாங்கினேன், பிசாசு கிட்ட கொடுத்துட்டேன். இதான் பேய் அடிங்கிறதா? செருப்பாலடி டா ஹை கஹா நான் பியார் ஹை டி பட்ட டர் ஆயிடுவேன். இவ லாங்குவேஜ்க்கு ஒரு தனி டிக்ஷனரி போடணும் போல இருக்குடா. ஏய்யா, என்ன பார்த்தா உனக்கு அழகா தெரியலையா? நல்லா அழகா தான் இருக்கிற. என்ன ஒண்ணு, மூக்கு கொஞ்சம் சப்பியா இருக்குது. அது மட்டும் நீட்டா இருந்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்ப. மூக்கு நீட்டா இருக்கணும், அவ்வளவுதானே. ஆக்கிட்டா போச்சு. ஆக்கிட்டா போச்சா? அம்மா பேயம்மா, இந்த கொக்கு முக்குக்கு அந்த சப்பு முக்கே பெட்ரு. பழைய மூக்குக்கே திரும்பிடுமா? இது ஓகே மூக்கு. ஐயோ, ஆவிகிட்ட தப்பிக்க நினைச்சு பேய்கிட்ட மாட்டிக்கினே. எல்லாரும் அடுப்புல விறகு வச்சு எரிப்பாங்க, இவ காலை வச்சு எரிக்கிறா. நெத்திலி வறுத்து குடுறீனா தேளை வறுத்து கொடுக்குறா. கேட்டா தேள் 65 வர வர நம்ம இடம் விட்லாச்சாரிய படம் மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கா? தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் இருக்கு. பொக்கே கொடுத்தீங்களே அதுக்கு தான். முண்டம். இது பொக்கே இல்ல, மலர் வளையம். செத்தவங்க சமாதியில வைக்க. செத்துட்டாங்களா? யார் செத்தாங்க? யார் சமாதி சொல்றீங்க? ஆனாவுக்கு அடுத்தது யாரு? என்னங்க நீங்க ஏதோ 4 பேர் கூட சேர்ந்து கெட்டு போட்டுன்றதுக்காக ஆனா அவன கூட மறந்து போயிடு சொல்றேன் கேளுங்க. ஆனா அவனா ஈனா ஈனா இங்கிலீஷ்ல சொல்லுமா? ஏன்னா பி என்ன சி என்ன? போதும் நிறுத்து. அவனால் ஆரம்பிக்கிற பேரு தான். அவருக்கு தான் இந்த வளையம். என்ன வர வர ஆவி விடுதலாம் சொல்லிட்டு போகுது. விட்டா குரோர்பதி ப்ரோகிராம் நடத்தும் போல இருக்கு. அவனால யாரு? ஆனந்த். ஆனந்த், உன் கண்களிலே நான் எப்பொழுதும் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா இப்போ ரத்த கண்ணீரை பாத்திரம் போல இருக்குடா. ஈஸ்வர், டேய் ஈஸ்வர், என்னம்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கல? உன் ஃப்ரெண்ட் ஆனந்தோட அப்பா செத்து போயிட்டாராண்டா. இந்த பேப்பர்ல போட்டுக்கு பாரு. காசிக்கு போனவர் கால் தவறி தண்ணியில விழுந்து செத்துட்டாரு. அவரு பணத்தை பாக்குற பாக்கியம் கூட பிள்ளைக்கு கொடுத்து வைக்கலையே. அம்மா, இந்த விஷயத்தை நான் உடனே ஆனந்த் போன் வேண்டாப்பா, இந்த விஷயத்த போன்ல சொன்னா அவன் தாங்க மாட்டான். நாமளே நேர்ல போய் ஆறுதல் சொல்லலாம். சரி, பாப்பா. வா, வா. என்னப்பா பண்றது? உங்க அப்பாவோட விதி இப்படி முடியணும் இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை போய் பாருப்பா. மேற்கொண்டு ஆக வேண்டியதுன்னா செத்து போனவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு சடங்குகள் பண்ண வேண்டாமாப்பா? அம்மா அதெல்லாம் இப்ப எதுக்குமா பண்ணோம்? என்னப்பா இப்படி கேக்குற? அவர் ஆத்தோட போயிட்டா உறவு அத்தோட போயிடுமா? உள்ள செய்ய வேண்டிய கடமைய இவ செய்ய வேண்டாமா? சூர்யாய இதன்னமோ சூர்யாய ஸ்வாகா, மங்களாய இதன்னமோ மங்களாய ஸ்வாகா, அங்காராய இதன்னமோ அங்காராய ஸ்வாகா, புதாய இதன்னமோ புதாய ஸ்வாகா. தர்ப்பணம் பண்றவெல்லாம் முன்னாடி வாங்க. என்னது ஐயப்ப மாலையை போட்டு அப்படியே தர்ப்பணம் பண்ண வந்திருக்கானே? அது ஒரு சின்ன வேண்டுதல். உங்க தோப்பனார் காலமாயிட்டார், இன்னும் மாலையை கழட்டாம இருக்கிற பெரிய அபச்சாரம். முதல்ல மாலையை கழட்டாம்பி. இங்க வராம்பி, முதல்ல இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸ்நானத்தை பண்ணிட்டு வா. என்னப்பா என்னாச்சு? ஆத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு இருந்தா. இவன் எங்கே அடிச்சு கொன்ற வேண்டியதானே? ஆத்தா யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறதான். என்ன ஓட வருகிறான்? கிட்ட வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படிடா. அப்பா 6 மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்தை சக்கன உருவத்தை குத்துற தண்ணி வந்துருச்சு. ஆத்தா ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா. ஊத்த இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா? ஆத்தா, படையப்பா படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே. பரிதாபங்களா, கார்பரேஷன் குழாய் கீழே போறது தெரியாம குத்தி விட்டேன். தண்ணி பீச்சி அடிச்சுக்கிட்டு வருது. கார்பரேஷன் காரங்க பார்த்தாங்கன்னாக்க எனக்கு ஃபைனே போட்டுருவாங்க. ஆனா இவனுங்க என்னடானா என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே. என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா. கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம். ஈஸ்வர்,
ஈஸ்வர் யாரு? நான் தான். எஸ் அங்கிள் நீங்க உயிரோட இருக்கீங்க? என்னப்பா சொல்ற? எனக்கு என்ன, நான் நலத்தனா இருக்கேன். காசுக்கு போயிருந்தேன். திரும்ப வர வழியில உன்னை பார்த்து தீர்த்தம் கொடுத்துருப்பான்னு வந்தேன். அங்கிள் நீங்க இறந்துட்டு பேப்பர்ல செய்தி வந்து அதை நம்பி ஈமச்சடங்கு செய்ய போன நேரத்துல ஆனந்த் தண்ணியில மூழ்கி செத்துட்டான். நீ சொல்றது உண்மையா? நான் சொல்றது எல்லாமே உண்மை அங்கிள். முதல்ல நான் இந்த நியூஸ பார்க்கல. எங்க அம்மா தான் பேப்பர்ல பார்த்துட்டு எங்க சொன்னாங்க. உங்க அம்மா எங்கப்பா? லட்சுமிமா, லட்சுமிமா, நீங்களா? அநியாயமா ஒரு பையன் சொல்லி என் புள்ள கொலைட்டீங்க. நான் போய் சொல்லலைங்க, பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அந்த பேப்பர் எனக்கு பாப்போம். பாருங்க. யுவர் ஆனர், நடந்தது பேப்பர்ல பாத்தீங்களே, ஒரு ஜட்ஜா இருந்து சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைய பழி வாங்கினது தப்பா? இல்ல தாயி, இல்ல. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறது தான் தர்மம். நீ தர்மத்தான் பண்ணியிருக்க, தர்மத்தான் பண்ணியிருக்க. டேய் ஏன்டா இப்படி டாக் ஹிஸ்டரி மாதிரி வாயை பழக்கற? நான் தானே தொட்டேன். தொடர்றத கொஞ்சம் சொல்லிட்டு தொடரா. ஆளுக்கும் ஆவிக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. கால் இருக்கா? ஷூவே இருக்கு. ஏய், சீ, ஏன்டா அப்படி பயந்து பயந்து சாகுற? பின்ன ஆத்துல குளிக்க போன ஆனந்தம் ஆத்தோட போயிட்டான். வர வர பாத்ரூம் போறது கூட பயமா இருக்குடா. பைப் வழியா பாம்பு வந்துரும் போல இருக்கு. நீ சொல்றது நிஜம்தாங்க. நான் எதுக்குமே பயப்படாத கேரக்டர். அஜய் ஆனந்த் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அஜய் ஆனந்த் அடுத்தது நான் தான். அது எப்படி சொல்ற? பின்ன யோசிச்சு பாரு. டேய் அது ஆத்திச்சூடி படிச்ச பேடா. அகரவரிசையிலே கொண்டு வருதுடா. அஜய் ஓ ஆனந்த் இன்பசாகரன் நான் தான்டா. ஈஸ்வர் இப்படின்னு தெரிஞ்சுதான் அவ யாருன்னு பேர் வச்சிருந்திருப்பேன்டா. என்ன எப்படியாவது காப்பாத்து. அழாதா அழாத, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பேனா? நம்ம ரெண்டு பேருமே இருப்போம். இது பாரு, நான் சொல்றத கேளு. இத அடக்கிறதுக்கு அபூர்வ சக்தி படைச்ச ஒருத்தன் இருக்கான். நம்மள கழுகுமலை கூட்டு போனானே அவன் தான்டா. அந்த கழுக வச்ச இந்த பாம்போட ஆட்டத்தை பினிஷ் பண்ண. அப்பா சிட்டி லிமிட்ட தான ஹோட்டல் 8வது மாடி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் வில்லேஜ் பேக் வழி தெரியாது. ஐ அம் சேஃப்டி. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம்பா, பசி இல்ல. பால் மட்டும் கொடு. உங்களுக்கு நாளைக்கு தானே பால்? நாளைக்கு பாலா? என்ன இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் மாதிரி சொல்ற? அதெல்லாம் வேணாம். சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லு. குரல் இல்லாத பொரி, பாக்கு இல்லாத வெத்துல, முன்னாடி கட்டித்தம் கூட ஒரு கோழி குஞ்சு. 16வது நாள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைச்சிருவோம் சார். என்னையா சொல்ற நீ? சார் நம்ம ஹோட்டல்ல கருமாதி சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல் சார். வந்துட்டானுங்க. வந்த உடனே கருமாதி பாலுன்னு. டிவியாவது பாப்போம். என்னடா இது இதுலயும் சங்கு ஊதுறா? சார் யாரியா நீ? பார்த்தா தெரியல, கார் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? படுங்க சார். எது? சும்மா படுங்க சார். எதுக்கு படுக்க சொல்ற? இத பிடிங்க. எதுக்கு? தலைக்கு மேல பிடிங்க சார். என்ன பண்ற நீ? 6. சரி அந்த பக்கம் பிடிங்க சார். புடிச்சிட்டேன். அந்த பக்கம் பிடிங்க சார். அதான் புடிச்சப்பா. 6க்கு 4. ஓகே. என்ன அளக்குறீங்க? புதுசா இதை கட்டில் பண்ண போறீங்களா? இல்ல பணப்பொட்டி ஏதாவது? இல்ல சவப்பெட்டி செய்ய. சவப்பொட்டியா? உனக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. எது? ஆர்டர் வந்திருக்கா? எவன் ஆர்டர் கொடுத்திருப்பா? நம்ம கதையை டிசார்டர்ல போயிட்டு இருக்கு. இது வேற அடிக்கடி பயமுறுத்திக்கிட்டு பேசாம படுத்துக்குவோம். ஏப்பா கனவுலையாவது சங்கு ஊதாம இருக்கணுமே. என்னயா இது? தெரியல. யார் அனுப்பிச்சது? கொரியர் சர்வீஸ்ல இருந்து என்ன இருக்கு இதுல? பிரிச்சு பாரியா. வர்றவன்லாம் இந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரியாவே இருக்கானுங்களே. மலைவளையம். ஐயோ ஆவிக்கு நம்ம இருக்கிற அட்ரஸ் எப்படி தெரிஞ்சு போச்சு? ஐயோ இது வேற சிம்பாலிக்கா சங்கூதி காட்டுது. இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது. இப்பவே எஸ்கேப் ஆயிடுறேன்.
என்னாச்சு? அனகொண்டா தும்புற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோ, என்ன ஜல் ஜல் சத்தம் கேக்குது? ஆவி பரநாட்டியம் ஆடுதா? பூம்பு மாடு புல்லு மேய வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ ஃபுல்லா அடிச்சிட்டு மப்புல நிக்குது. என்ன மாட்டு நெத்தில சத்தம் தெரியுதா? ஐயனாரு, இங்க நம்ம முடிச்சுக்கலாம். ஐயனாருப்பா, சுவிட்ச் போடாம லைட் எரியுது. छोटी से बात प्रियतमा, शोले शालीमार जिगरी दोस्त, इनमें हम किसी से कम भी नहीं. என்ன ஏன் ஆயிட்ட நீ உருவிட்ட? பேய் லாங்குவேஜ்ல பேசுற? பாவியா இருந்தனா ஆவி ஆயிட்டேன். ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனை. இடுப்புக்கு கீழே வால் மாதிரி தான் இருக்கு. அப்ப நீ நிஜமாலுமே ஆவிதான். ஏத்தா எப்ப நீங்க ஆவியானீங்க? இப்பதாம்மா செத்து சுட சுட ஆவி பறக்க ஆவியா வந்துட்டேன். ஆவியா இருந்தனா ஒரு மனுஷனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இப்ப ஆவிக்கு ஆவி சரியா போச்சு. அப்பாஜி, தம்பிஜி, ஆவி கிட்டப்ல மாறிடுங்க. நம்ம லோகத்துக்கு போயிடலாம். சேமா, நாம இந்த பூலோகத்துக்கு பையமா. டாடா. ஆவி அடக்கிற அபூர்வ சக்தி உங்ககிட்ட இருக்கு நம்பித்தானே உன்னை இங்க கூட்டு வந்தேன். இப்ப என்ன ஆச்சு? அநியாயமா என் ஃப்ரெண்ட் இன்ப சகல செத்து போயிட்டான். அவனை உன்னால காப்பாற்ற முடியலையே. சாமி, அவன் ஆவி அடிச்சு சாவல, ஐநாறு கோயிலுக்கு செத்து கிடக்கான். என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? வெறுப்பேட்டாத. என்ன நடந்தது என்ன கேக்குறியா? உங்ககிட்ட மந்திரமும் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. டோட்டல் வேஸ்ட். முதல்ல இடத்த காலி பண்ணியா. சாமி, சாமி, இந்த மகடிக்காரனை பத்திய மட்டமா பேசுற. நான் யாருன்னு காட்டுறேன். ஏங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க? சிரிக்கிற பொண்ணையை சீர்ற பாம்பை நம்பாதேன்னு சொல்லுவாங்க. என் தலையெழுத்து ரெண்டும் சேர்ந்து எனக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்கு. பின்ன பயப்படாம என்ன பண்ணுவாங்க? என்ன மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப என்ன விட்டு அந்த கெட்ட ஆவி போயிடுச்சு. இனிமே உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பீங்க. சரி சரி, எழுந்து. பொண்டாட்டி உருவத்துல பாம்பாட்டி. எனக்கு மந்திர சக்தி இல்லைன்னு சொன்னிய சாமி, உருமாற சக்தி இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன் பாத்தியா? ஐயோ, இவ்வளவு சக்தி வச்சுக்கிட்டு அந்த பாம்பை விட்டு வச்சிருக்க.
கவலைப்படாத சாமி. நாளைக்கு கல்ல பஞ்சாங்கனி மந்திரத்தை உபயோகப்படுத்துறேன். அந்த பாம்பு வர்ற மாட்ட பாரு சாமி. வருக வருக பாம்பரசியே வருக, உனது வாழ்நாளின் இறுதி நாளைக்கான வருக. அமரு, கொல்லிமலையில வேணா நீ பாம்பா இருக்கலாம், ஆனா இந்த கழுகு பாறையில வெறும் புள்ள பூச்சி தான். இப்ப என்ன நடக்குது பாரு. அந்த கருட சக்தி கிட்ட இந்த நாக சக்தியை நீதாமா காப்பாத்தணும். இந்த மண்ணிலேயே உருவத்தை செய்யறேன். மந்திர சக்தி அழிக்க மகாசக்தி உருவாக்குறான். அவளை விடாத.